ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகவ் சேனல். இன்றைக்கி இந்த கூடை 1.5 ரோலில் நான் போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு 2 ரோல் கலர் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் 16 ஒயர் கட் பண்ணிக்கணும். 7 அடியில் இப்படி சென்டரில் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டு கட் பண்ணிக்கிறேங்க. சென்டர் ஒயராக பார்த்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் கட்டு ஒயர் வந்து உங்களுக்கு கலையாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதனால் 7 அடியில் அளந்து எடுத்துக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 அடியில் ஒரு ஒயர் நான் எடுத்துக்கிறேன். மொத்தம் 16 ஒயர், க்ரீன் கலரில் 16 ஒயர் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த 2 கலர் எடுத்துக்கோங்க. 1 ரோல் தேவைப்படும். இப்போ 16 ஒயர் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 16 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 16 ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து சரி சமமாக மடிச்சுக்கிறணும். சரி சமமாக மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்படி எடுத்துக்கிறோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இப்படி அளந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை வந்து கம்மியாக எடுத்துக்கிறணும். ஏன்னா சைடில் வந்து அதிகமான ஒயர் இருக்கும், ஒயர் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் இப்படி கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடு ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை வந்து நம்ம ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிறணும். சைடில் வச்சுக்கிறோங்க. ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு இது வந்து மடித்து சரி சமமாக மடித்து கட் பண்ண ஒயர். இந்த ஒயரை இது வந்து கட் பண்ணது, இந்த கட் பண்ண இந்த ஸ்டார்டிங்கில் உள்ள இது வந்து நம்ம கீழே பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். கட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து மேடாக இருக்கும். லெஃப்ட் சைடில் நம்ம கட் பண்ண ஒயர் இருக்குது. இதில் வந்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி மேலே மாட்டிடணும். மாட்டிட்டு இந்த ஒயர் கீழே உள்ள அந்த பள்ளமான ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்குல்ல இந்த ரன்னிங் ஒயரு, இது வந்து நமக்கு பாதியோட கட் பண்ணி நம்ம ஸ்டார்டிங் ஒயர் எடுத்துருப்போம் மடித்து, அந்த ஒயரு இந்த லூப்புக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒயரை இப்படி மடிச்சிருக்கும்ல இந்த டக்குன்னு இப்படியே இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா ஏன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கீழே முன்னும் பின்னுமாக ஆகாமல் இருக்கும். இப்படி இழுத்து இன்னும் இது ஒரு ஈஸியான டக்குன்னு போடுறதுக்கு இப்படி டைட் பண்ணிக்கிறங்க. டைட் பண்ணிட்டா இந்த ரன்னிங் ஒயரில் உள்ளது லெஃப்ட் சைடில் வந்துடணும். இது வந்து நம்ம கட் பண்ண ஒயர். இந்த கட் பண்ண ஒயர் வந்து சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லைட்டாக இருக்குது, அதனால் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம். அதனால் நம்ம வந்து இந்த ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். இப்படி கீழே இப்படின்னு மேலே தூக்கி விட்டிங்கன்னா, மேலே இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது சரிசமமாக இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஹோல் மாதிரி இப்படி மடித்து வச்சுக்கிட்டு மடித்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு கீழே உள்ள ஒயரை மேலே இப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஒயரு மேலே இருக்கும், இதை இப்படி உள்ளே விட்டுறணும். இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழே இந்த ஒயரை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். எல்லா ஒயரையும் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிட்டா தான் மேலே வந்து கூட வந்து உங்களுக்கு போடும்போது எல்லா ஒயரும் சரிசமமாக இருக்கும். இல்லைன்னா முன்னும் பின்னமாக ஒரு சைடு பத்தாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஒயரை வந்து சரிசமமாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி கூட போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஒயரு, 3rd ஒயர் எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம்.
நான் ரொம்ப ஸ்லோவாக போடுறேன். பிகினர்ஸுக்காண்டி அவங்க போட தெரியாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், பார்த்து போடுங்க. இப்போது 16 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயர்லேயே முடிச்சு பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் இந்த ரன்னிங் ஒயர் நம்ம அளந்து விட்டுருப்போம், அரை அடி கம்மியாக. அந்த ஒயரை எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு, இது ரன்னிங் ஒயரோட இன்னும் கட் பண்ணாமல் ஜாயிண்டில் இருக்குது. இது இப்படியே மடித்து இப்படியே சேமாக சைடு ரெண்டு சைட்லையுமே சரிசமமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி வச்சுட்டு இப்போ கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் 16 ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன் ரன்னிங் ஒயரில். இப்போ அந்த ரன்னிங் ஒயரை நான் இன்னும் சைடில் கட் பண்ணலை, கட்டோடு இருக்குது. செகண்ட் லைன் போடுறதுக்கு அளந்து விட்டோம்ல, அரடி கம்மியாக விட்டு அந்த ரன்னிங் ஒயர் அளந்து விட்டு கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஒயரை மறுபடியும் அதே அளவு வச்சு சேமாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இந்த ஒயருக்கு இந்த நாட்டுக்கு மேலே பாக்ஸ் நாட் போடணும். கரெக்டாக பிடிச்சி போடுங்க. நல்லா போடும்போது இந்த நாட்டை வந்து நல்லா டைட்டாக போடணும். ஏன்னா அடுத்தடுத்து கூட லூஸாக பின்னீங்க அப்படின்னா ஒயர் வந்து உங்களுக்கு மேலே பத்தாமல் போயிடும். அதனால் பிடிச்சி டைட்டாக போட்டுறணும். இப்போ இந்த ஒயரை ஃபஸ்ட்டு போட்டிருந்த இந்த ஒயரை சென்டர் லைன் இது, அதனால் இதை வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா சென்டர் லைன் நம்ம தெரியாமல் போயிடும், ஒரே சேம் கலராக இருக்கிறதுனால தெரியாமல் போயிடும். சென்டர் ஒயர் இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சென்டர் லைனையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மொத்தம் பேஸ் வந்து 8 லைனு. 8 லைனுக்கு மேலே வந்து 3 லைனும் கீழே 4 லைன் போட்டுக்கிறணும். இல்லை மேலே 4 லைன் கீழே 3 லைன் போட்டுக்கிறலாம். மொத்தம் பேஸு 8 லைன் போடணும். இப்போ செகண்ட் லைன் நான் போட்டுட்டேன். இப்போ கீழே அளந்து விட்டுருந்த அதே அளவு வச்சு அளந்து கட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி மேலே 3 லைன், இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன், 2 லைன் மேலே போட்டு கீழே 4 லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 8 லைன் போட்டிருக்கேன். 2 4 6 8 8 லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் கிரே கலர் ரோல் எடுத்துக்கலாம். சென்டர் பார்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் லைனை பார்த்து எடுத்துக்கிறேங்க. சென்டர் ஒயரை எடுக்கும்போது உங்களுக்கு கட்டு வந்து கலையாமல் இருக்கும் ஒயரு, அதனால்
இப்போ ஃபஸ்ட்டில் வந்து 4 ஒயரை விட்டுறணும். இந்த கார்னர்லேருந்து 1 2 3 4 இந்த 4 ஒயரை விட்டுட்டு அடுத்த 4 ஒயரு எடுத்துக்கிறணும். இந்த 4 ஒயரை இந்த 4 ஒயரில் இந்த கிரே கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த 4 ஒயர் தான் இது 2 4 5வது ஒயரு. 5வது ஒயரை எடுத்து அளந்துக்கிறணும் கிரே கலர் ஒயர் வச்சு. அளந்துட்டு இந்த ஒயரில் பேஸ் நாட் முடிச்சு போட்டுக்கிறோங்க. பாருங்கள் 4 ஒயர் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு இந்த மேலே உள்ள ஒயரை வச்சு அளந்து அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த 4 ஒயர் எடுத்துக்கிறணும். அடுத்த 4 ஒயரை 4 ஒயர்லேயும் போடணும். இப்போ மேலே உள்ள அந்த க்ரீன் கலர் ஒயர் அளவு வச்சு அளந்து கட் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயரை. இப்போ இந்த பக்கம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 ஒயரை விட்டுட்டு அடுத்து 4 ஒயரில் பின்னணும். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே 4 ஒயரில் பின்னணும். இங்கே இந்த பக்கம் எப்படி பின்னமோ அதே மாதிரி இந்த சைடும் பின்னிக்கிறணும். பாருங்கள் இப்போ 2 சைடும் நான் போட்டேன். இப்போ பேலன்ஸில் இருக்கிற இந்த சைடில் 4 ஒயரு, அப்புறம் இந்த பக்கம் 8 லைன் போட்டிருக்கோம்ல, இந்த பக்கம் 4 4 பிடிச்சி இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பேலன்ஸ் இருக்க ஒயர்லாம் பின்னி வரணும். 4 முடித்தா போடணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டணுங்க. இப்போ அந்த மேலே போகிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரால் அளந்து விட்டுருவோம். விட்டுட்டு இது இப்படி மடிச்சுக்கிட்டு சுற்றி ஒரு பேஸ் நாட் போட்டுக்கிறேங்க. இந்த பேலன்ஸ் இருக்க அந்த 4 ஒயர்லையும் போட்டுறணும் முடிச்சு.
போட்டுட்டு மேலே போகிற ஒயர்லேயே அப்படியே அளந்து கட் பண்ணிடுங்க ரன்னிங் ஒயரை. இப்போ அதே மாதிரி இந்த சைட்லையும் அதே மாதிரி பின்னிக்கிறணும். பின்னிட்டு மேலே போகிற ஒயரில் இழுத்து பிடிச்சி சரி சமமாக வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த சைடில் இது வந்து நம்ம போட்ட ஒயரு, அதையும் சேர்த்து பின்னிடக்கூடாது. மொத்தம் 8 லைன் போட்டிருக்கோம்ல, இதாக இருக்குது. இந்த 4 ஒயரையும் இந்த 4 ஒயரையும் பின்னணும். இப்போ சைடில் இருக்க ஒயரை சைடில் பின்னும்போது சைடில் உள்ள ஒயரை அளந்து ரன்னிங் ஒயர் அளந்து பின்னணும். இப்போ மேலே போகிற ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 4 ஒயரையும் அதே மாதிரி அளந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலே உள்ள ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை பின்னிட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த ஸ்டார்டிங்கில் 4 ஒயரு, இது நம்ம பின்னி கட் பண்ண ஒயரு, இதை விட்டுட்டு இந்த 4 ஒயரில் அளந்து 4 முடிச்சு போட்டுக்கிறோங்க. 4 ஒயர்லையும் அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் 4 ஒயர்லையும் முடிச்சு போட்டுக்கணும்.
பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஈஸியாக போட்டுடலாம். இப்போ மேலே உள்ள ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம், ரன்னிங் ஒயரை. இப்போ இந்த சைடில் போடணும். இந்த 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 லாஸ்ட்டில் உள்ளதும் இந்த லாஸ்ட்டில் உள்ளதும் நம்ம அளந்து கட் பண்ண ஒயரு, அதை விட்டுட்டு சென்ட்ரல் 4 ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரில் இப்போ 4 முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ மேலே உள்ள ஒயரை வச்சுலேருந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த 4 ஒயரில் பின்னணும். இது வந்து சென்டரில் நம்ம முடிச்சு போட்டிருப்போம். இதை வந்து அவுத்துக்கலாம். அவுத்துட்டு இந்த ஒயரை வச்சு அளந்து 4 முடிச்சு போட்டுக்கலாம். 4 ஒயர்லையும் பின்னிக்கிறணும். நாலு ஒயரில் பின்னிட்டு மேலே உள்ள ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயரை. இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த 4 ஒயருக்கு இடையில பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கா, இந்த இடத்துல பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு பாக்ஸ் நாட். அந்த 4 பின்னி முடித்தோம்ல ரன்னிங் ஒயர், அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி அளந்து விட்டோம்ல கட் பண்ணி ஒயர், அந்த 2 ஒயரையும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒயர் வந்து கிராஸ் வடிவத்தில் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த கார்னர் சைட்லேயும் முடிச்சு போட்டுக்கிறணும். லூஸாக இருந்துச்சுன்னா டைட்டாக இழுத்து பிடிச்சி நாட் போட்டுக்கிறோங்க. லூஸாக இருந்துச்சுன்னா கார்னர் சைடில் கூட வந்து பார்க்க நீட்னஸாக இருக்காது. இந்த கார்னர்லேயும் ஒரு பாக்ஸ் நாட்.
இப்போது போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ண ஒயர். இப்போ இந்த ஒயர் இப்போ முடிச்சு போட்ட ஒயரு. இந்த 4 ஒயர் ஸ்டார்டிங்கில் நம்ம பின்னிருப்போம் ரன்னிங் ஒயர் வச்சு. இந்த 4 ஒயரில் இந்த சென்டரில் 2 ஒயர் இருக்குல்ல, முடிச்சு போட்ட ஒயரையும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். நல்லா டைட்டாக போட்டுக்கிறோங்க, இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு முடிச்சு. இப்போ இங்கே ஒரு முடிச்சு, இந்த இடத்துல இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. இப்போது இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகிறதுனால இன்னும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். இப்போது இந்த சைடில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், இந்த 4 ஒயராக பின்னிட்டு ஒரு முடிச்சு போட்டிருப்போம்னா இந்த ஒயர்லேயும் கிராஸ் மாதிரி இன்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். இப்போ இந்த 2 ஒயரும் கிராஸ் வடிவத்தில் இருக்கனால இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். இப்போ இந்த 2 ஒயர் எடுக்கிறதுல ஒரு பாக்ஸ் நாட். இப்போ இங்கே கனெக்ட் பண்ணோம்ல, இங்கே ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது, இங்கனக்குள்ளே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். இங்கே ஒரு பாக்ஸ் நாட். இந்த 2 ஒயரும் கிராஸ் வடிவத்தில் இருக்கனால இங்கே ஒரு பாக்ஸ் நாட். இப்போ போட்டு முடிச்சோன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இதே மாதிரி இந்த 4 ஒயரையும் இதே மாதிரி போடணும். இப்போ இந்த 4 ஒயரு நம்ம பின்னின ஒயர். இப்போ சென்டரில் உள்ள ஒயரை ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிருவோம். இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகுது, இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறணும். இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கிறணும். இப்போ கனெக்ட் பண்ண இந்த ஒயர்லையும் கிராஸ் இருக்கனால இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கிறணும். இந்த இடத்துல ஒரு முடிச்சு, எங்கனெல்லாம் கிராஸ் மாதிரி இருக்குதோ அங்கனக்குள்ளெல்லாம் ஒரு முடிச்சு போட்டுக்கிறங்க.
இப்போ இங்கே டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்க மாதிரி அதே மாதிரி நம்ம இந்த சைடும் பின்னியிருக்கோம். இப்போ அது மாதிரி இந்த 4 ஒயர்லையும் சென்டரில் உள்ள 2 லைன் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறணும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் உள்ள 4 ஒயர் கனெக்ட் பண்ணோம்ல, அப்போ அதில் உள்ள இந்த 2 நடுவில் உள்ள 2 லைனை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் பின்னிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சென்டரில் உள்ள 2 ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் பின்னுங்க. இப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் அப்புறம் பின்னிக்கிறங்க. கிராஸ் ஆகிற இடத்துலலாம் ஒரு முடிச்சு போட்டுக்கிறலாம். பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். டைமண்ட் ஷேப்பில் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிசைன் மாதிரி அழகாக உங்களுக்கு பேஸில் கிடச்சிருக்கும்படி கிராஸாக ஒயர் தெரிகிற இடத்துல முடிச்சு போட்டுகிட்டே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு கூடையை பின்னிட்டு எவ்வளோ வரைக்கும் பின்னணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கூடை போட்டு முடிச்சிட்டேன். எது வரைக்கும் பின்னணும்னு ஹைட்டு உங்களுக்கு அளந்து சொல்கிறேன். இங்கனுக்குள்ளே நம்ம நாட் போட்டிருப்போம். இங்கேருந்து கால்குலேட் பண்ணிக்கிறேங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 லைன் வரைக்கும் ஹைட்டு கொடுத்துருக்குங்க. இங்கே சைடில் இந்த சேம் கலர் கிரே கலரில் ஒரு நாட் முடிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது சேம் கலரில் இங்கேருந்து 1 2 3 4 5 6 6 வரைக்கும் பின்னிட்டு இது வரைக்கும் பின்னிக்கிறங்க. பின்னிட்டு இதில் 4 ஒயரு நான் இந்த சைடில் பின்னலை. இதோட கைப்பிடி போகிற டிசைனுக்காண்டி நான் அப்படியே விட்டுருக்கேன். இதில் அதே மாதிரி இந்த சைடும் ஹைட்டு 12 கொடுத்துருக்கேன். இங்கேருந்து எண்ணிக்கிறங்க. இதுலேருந்து எண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் பின்ன வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். இதை அப்படியே மடித்து இந்த லைனை மட்டும் அப்படியே மடித்து உள்ளே சொருகிக்கணும். நான் உங்களுக்கு சொருவி காட்டுறேன். இந்த ஒயரை சொருகும்போது கிராஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சொருகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நாட்டை அப்படியே மடித்து சொருகணும். இந்த ஒயர் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு சொருகிக்க பாருங்க.
இந்த மாதிரி மடித்து சொருகணும். லெஃப்ட் சைடில் போகிறது லெஃப்ட் சைட்லேயே, ரைட் சைடில் போகிறது எந்த ஒயர் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அப்படியே சொருவி விட்டுருங்க. நான் உங்களுக்கு இந்த 4 முடிச்சையும் சொருவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மடித்து சொருவிட்டேன். இந்த லைனை மட்டும் மடித்து சொருகிடணும். சைடில் உள்ளதில் ஒயரை மட்டும் மடித்து சொருகினா போதும். இந்த 3 நாட்டை ஒயரை மட்டும் மடித்து சொருக்க, இங்கே மேலே உள்ள நாட் வந்து அப்படியே இருக்குது. இதை அந்த ஒரு லைனை அப்படியே மடித்து நம்ம மேலே ஃபுல்லாக சொருவிடணும். இந்த பக்கம் எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி சொருவிடுங்க. இந்த லைனை அப்படியே மடித்து உள்ளே சொருவிடணும். இதில் இந்த 3 நாட்டில் ஒயரை மட்டும் மடித்து சொருவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லா ஒயரையுமே சொருகிட்டேன். எவ்வளோ அழகாக நீட்னஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். கூட 4-5 நாட்டுக்கு நல்லா சொருகி விட்டுருங்க ஒயரை. அப்போ தான் உருவிட்டு வராமல் இருக்கும். கைப்பிடி எப்படி போடுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.